கவிதா அப்புறம் கிஷனோட வீட்டுக்கு வெளியில அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் இருந்தது. அதுல கிஷன் தக்காளி தோட்டம் போட்டிருந்தாரு. என்னங்க கொஞ்சம் சாப்பிடதான் வாங்கல. வரேன். தக்காளி செடிக்கு இங்க தண்ணி பாய்ச்சறேன். கிஷன் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்த போது, எவ்வளவு நேரமா தான் உங்களை கூப்பிடுறது? இப்ப பாருங்க சாப்பாடெல்லாம் ஆறி போச்சு. என்னையும் என்ன பண்ண சொல்ற? தக்காளி செடிங்களுக்கெல்லாம் நான் தண்ணி ஊத்தலைன்னா அதுங்கெல்லாம் சரியா எப்படி வளரும் சொல்ல? சரி சீக்கிரம் சாப்பாடு போடு. தக்காளி வாங்கறதுக்கு வியாபாரிங்க வர போறாங்க. சரிங்க சரி. கவிதா கிஷனுக்கு சாப்பாடு பரிமாறினான். அப்புறம் கிஷன் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்துல ஒரு வியாபாரி அங்க வந்தாரு. கிஷன், இதோ வந்துட்டேன். இந்த தடவை மண்டி கொஞ்சம் மந்தமா இருக்கு. இந்த தடவை தக்காளிக்கு கிலோ 15 ரூபான்னு தான் கொடுக்க முடியும்பா. இது ரொம்ப குறைவா இருக்குதுன்னு. இங்க பாருப்பா, இதுதான் விலை. எதுக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுக்க. ஆனா நகரத்து மார்க்கெட்ல ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு விக்குது. ஆனா சில சமயம் பஜார்ல கொண்டு போய் விக்கிறதுனால நஷ்டமும் ஏற்படும்ல. எத்தனையோ தக்காளி அடிபட்டு போகுது. அதை யாராவது வாங்குறாங்களா என்ன? அப்புறம் தக்காளி விக்கிறதுக்காக வேலைக்கு ஆள் நிக்க வைக்கிறோம்ல, அவனுக்கு கூலி கொடுக்கணும்ல. நிறைய செலவு இருக்கு கிஷன் தம்பி, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா அண்ணன் 15 ரூபா விலை ரொம்ப குறைவா இருக்குன்னு. இங்க பாருப்பா, அதிகமானா ஒரு 2 ரூபாய் எடுத்து 17 ரூபாயா கொடுக்க முடியும். எல்லாம் ஒத்து வந்தா நீ கொடு. கிஷனுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. ஆனா அவன் தக்காளிகளை வித்துதான் ஆகணும். சரிங்க, அதையே கொடுங்க. எத்தனை கிலோ தக்காளி இருக்கு? ஒரு 200 கிலோ இருக்கு. சரிப்பா, கிலோ 17 ரூபா வேண்டின்னு போட்டா மொத்தமா 3400 ரூபா வருது. இந்தாப்பா. ரொம்ப நன்றி அண்ணே. அந்த வியாபாரி தக்காளி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பினாரு. அப்புறம் கிஷன் கொஞ்சம் வேதனையோட வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சு? சரியான விலை கிடைக்கலையா? நகரத்துல எல்லாம் ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு விக்கிறாங்க. ஆனா நமக்கு 17 ரூபா தான் கிடைக்குது. இது ரொம்பவே அநியாயம். ஆனா இந்த தக்காளியை நம்ம விக்கலன்னா அந்த தக்காளி எல்லாம் நாசமா போயிடும். நீங்களே நகரத்துக்கு போய் தக்காளியை வித்துட்டு வரலாம்ல. அப்புறம் நான் நகரத்துக்கு போய் தக்காளி விற்க போனா இங்க யாரு வயலை பாத்துக்கிறத? இனிமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி? நீ வீட்டு வேலையை பாப்பியா இல்ல தோட்ட வேலையை பாப்பியா? நீங்க கவலைப்படாதீங்க. நான் காலையிலேயே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம தோட்டத்தையும் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம விவசாயம் பண்ண நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது நிஜம்தான். ஆனா நம்மளால அது முடியுமா? முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்ல? ஆமா. அப்புறம் முடிவாயிடுச்சு. அதாவது கவிதா தக்காளி தோட்டத்தை பார்த்துப்பா. அப்புறம் கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் தக்காளியை விற்க போவாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் புது தக்காளிங்க விளைஞ்சது. அப்புறம் கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நிறைச்சுக்கிட்டான். இன்னைக்கு முதல் நாள். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சரியா நடக்கும், கவலைப்படாம போங்க. கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டான். அங்க மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட டெம்போலயே தக்காளி விற்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா வாங்கிக்கங்க. புதுசா பறிச்ச தக்காளி, புதுசா தோட்டத்துல பறிச்ச சகப்பு தக்காளி. வாங்க வாங்கிக்கோங்க. வெறும் கிலோ 30 ரூபா தான். ஒரு கிலோ 30 ரூபாவா? ஆமாங்க அக்கா. மத்த கடையில எல்லாம் 35 ரூபாய் கிலோ. நான் உன்கிட்டே வாங்கிக்கிறேன்ப்பா. எனக்கு 2 கிலோ கொடு. எனக்கும் 2 கிலோ. எப்பா எனக்கு 1 கிலோ. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணனோட டெம்போக்கு முன்னாடி கூட்டமா ஜனங்க வந்துட்டாங்க. 4 மணி நேரத்துல அவர்கிட்ட கொஞ்சம் தக்காளி தான் மிச்சம் இருந்தது. தக்காளி இருக்குங்களா? வெறும் 4 கிலோ தாமா இருக்குது. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி குறைஞ்ச விலையில கிடைச்சதும் உடனே எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிஷன் அதே டெம்போவை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாரு. கிஷன் டெம்போக்காரருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. இங்க பாரு கவிதா, இன்னைக்கு நாள் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா தக்காளியும் வித்துருச்சா? ஆமா, எல்லாமே வித்து போச்சு. மொத்தமா சேர்த்து 250 கிலோ தக்காளிக்கு 7500 ரூபாய் கிடைச்சது. 1000 ரூபாய் டெம்போக்காரனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ மீதம் இருக்கிறது 6500 ரூபாய். வாவ், இன்னைக்கு உண்மையிலேயே நாள் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சிட்டியில இருக்கிற பெண்கள் தக்காளியை தேர்ந்தெடுக்கும் போது நல்லா சிகப்பா இருக்குதான்னு பார்த்து எடுக்கிறாங்க. அப்படின்னா தக்காளி இன்னும் செவப்பா வளர்றதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும்ல. யூடியூப்ல தேடுவோம், ஏதாவது நிச்சயமா கிடைக்கும். கிஷன் யூடியூப்ல சர்ச் பண்ணாரு. அதுல அவருக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. அப்ப தக்காளி செடியில இந்த பவுடரை தெளிக்கணுமா? ஆனா இது எங்க கிடைக்கும்? சிட்டில நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். நாளைக்கே நகரத்துக்கு போய் இத வாங்கிட்டு வந்துருங்க. சரி. மறுநாள் மறுபடியும் கிஷன் நகரத்துக்கு வந்தாரு. அவர் அந்த ஃபர்டிலைசரை வாங்கினாரு. அண்ணே, இதனால எந்த தீங்கும் கிடையாது இல்லண்ணே? இங்க பாருங்க, அதிகமான அளவுல போட்டாதீங்க. பேக்கெட்ல எவ்வளவு போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க.
ஆ சரிங்க. கிஷன் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. கவிதா அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா. இந்தாம்மா கெமிக்கல் ஃபெர்டிலைசர். கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா இதுல எவ்வளவு அளவு போட்டிருக்கோ அவ்வளோ மட்டும் பயன்படுத்த சொன்னாரு. அதை விட கொஞ்சமாவது அதிகம் போட்டக்கூடாது, சரியா? இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னால பெருசு பெருசா தக்காளி வளருமா. அதாவது அதோட சைஸும் பெருசாகுமா? ஆமா. நல்ல விஷயம்தான். மறுநாள் கிஷன் அவனே அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை தன்னோட வயல்ல போட்டான். இங்க பாரு கவிதா, நம்ம விவசாயத்துக்கு 2 கைப்பிடி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போதுமானது. சரிங்க, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபர்டிலைசர் போட்ட கொஞ்ச நாள்லயே செடியில நல்ல செவந்து போய் பெரிய பெரிய தக்காளியா வளர்ந்துருந்தது. இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் உண்மையிலேயே அற்புதமா இருக்குங்க. பாரு இந்த முறை எவ்வளவு பெரிய பெரிய தக்காளி வளர்ந்துருக்குன்னு. கிட்டத்தட்ட 350 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அடேங்கப்பா, இதனால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ல. சரி, நான் நகரத்துக்கு கிளம்புறேன். இதெல்லாம் விற்கணும் இல்லையா? நீ இந்த ஃபெர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விடு. ஆனா அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்ன. நிச்சயமாங்க. கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. இங்க கவிதா ஃபர்டிலைசரை வயல்ல தெளிக்கணும். 2 கைப்பிடிக்கே இவ்வளவு பெரிய தக்காளியா? அப்ப நான் 3 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இன்னும் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும். கவிதா 3 கைப்பிடி அளவுல கெமிக்கல் ஃபர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தக்காளி செடிகள்ல தெளிச்சு விட்டா. அடுத்த முறை வளர்ந்த தக்காளி எல்லாம் முன்ன விட கொஞ்சம் பெருசா இருந்தது. வாவ், ரொம்ப அற்புதமான பொருள். அப்புறம் என்ன, கவிதா அப்புறம் தொடர்ந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரை தேவைக்கு அதிகமா தண்ணியில மிக்ஸ் பண்ணி செடிகள்ல தெளிச்சா. நாம கொஞ்ச நாளைக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா ஏன்? ஏன்னா அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்துறதுனால செடிக்கும் மண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படும். இதுல என்னங்க பெருசா பாதிப்பு வந்துட போகுது? இது உண்மையிலேயே நல்ல மருந்து தாங்க. கவிதா, தேவைக்கு அதிகமான எந்த ஒரு பொருளும் நிச்சயமா பாதிப்பை தான் ஏற்படுத்தும். நீ அடுத்த 2 விளைச்சலுக்கும் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தாத. சரிங்க, நீங்க சொன்னா சரிதான். கவிதா கிஷனுக்கு சரின்னு சொல்லிட்டா. ஆனா அவ மனசுல இன்னும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டா. அதனால கிஷன் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லி கூட கவிதா செடிங்க மேல கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தினான். அடுத்த விளைச்சல்லையும் தக்காளி ரொம்ப பெருசு பெருசா இருந்தது. அதை பார்த்துட்டு கிஷன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த தக்காளி இவ்வளவு பெருசா எப்படி வளர்ந்தது? கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தினியா என்ன? இல்லையே, நான் மருந்து தெளிக்கவே இல்லையே. ஒருவேளை முதல்ல போட்ட கெமிக்கலோட விளைவா இருக்கும். அப்படியும் கூட இருக்கலாம். கவிதா கிஷன் கிட்ட பொய் சொல்லி சொல்லியே தக்காளி செடிகள்ல கெமிக்கல் ஃபர்டிலைசரை தெளிச்சுக்கிட்டு இருந்தா. கவிதாவோட மனசுல அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. சில மாசங்களா எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா மெல்ல மெல்ல சில தக்காளி செடிகள் காஞ்சி போக ஆரம்பிச்சது. அடடா, என்னாச்சு? இதுங்களுக்கு என்னாச்சு? நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சே. அநேகமா கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட விளைவா தான் இருக்கும். நான் இந்த செடியை பிடுங்கி வீசிடுறேன். இங்க ஒரு புது செடியை வைப்போம். அப்புறம் இது மொத்த வயலையும் நாசமாக்கிடும். சரிங்க. கிஷன் செத்து போன செடிகளை பறிச்சுட்டு அங்க புதுசா செடியை நட்டான். ஆனா அடுத்த நாள் அந்த செடியும் செத்து போச்சு. அட ராமா, ஏன் இப்படி ஆகுது? மறுபடியும் ஏன் இந்த செடி இப்படி ஆயிடுச்சு? தெரியலையே. நான் போய் வேளாண்மை விஞ்ஞானியை கூட்டிட்டு வரேன். கிஷன் பக்கத்துல இருந்த வேளாண்மை தொழில் அங்கேருந்து ஒரு விஞ்ஞானிய வயலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாருங்க, இந்த செடியை நேத்து தான் நாங்க நட்டோம். அப்புறம் இதோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. நான் இந்த மண்ணை சோதனை பண்ணி பார்க்கணும். விஞ்ஞானி கொஞ்சம் மண்ணை சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாரு. அந்த மண்ணை அவரு சோதனை பண்ணி பார்த்த போது அந்த மண்ணில் தேவைக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் கலந்திருந்தது. உங்க மண்ணு கெட்டு போயிடுச்சு. நீங்க தேவைக்கு அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதுனால உங்க மணல்ல வெறும் கெமிக்கல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க இனிமே செடி வளர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மீதி இருக்கிற இந்த செடிகள்ல தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணாதீங்க. இதை கேட்டதும் கிஷனும் கவிதாவும் ரொம்ப அதிர்ச்சியில இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, நான் தான் கெமிக்கல் யூஸ் பண்ணேன். கவிதா கிட்ட இருந்த கொஞ்சம் பேராசனால நல்ல ஒரு வளமான நிலத்தை தரிசு நிலமா மாத்திட்டா. ஒருவேளை கெமிக்கலை பயன்படுத்தாம அவங்க விவசாயம் பண்ணிருந்தா ஒருவேளை அவங்க குறைவா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவங்களோட வயல் வளமாவும் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாவும் இருந்திருக்கும்.